ஆலயம் சரணாலயம் சரணாலயம் அருள் தரும் சரணாலயம் ஸ்ரீ மகாபெரியவா அருள் தரும் சரணாலயம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் குரு பூஜை அற்புதங்கள் பற்றிய ஒரு பிரத்யேகமான காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தம்பதியினர் சென்னை அடையாரைச் சேர்ந்த திருமதி நளினி ஜெகதீசன் மற்றும் திரு ஜெகதீசன் அவர்கள். குரு பூஜை அற்புதங்கள் உலகம் எங்கும் ஆயிரக்கணக்கான மகாபெரிவா பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சிறு தீப்பொறி போல அதை உனக்கு கொடுக்கிறேன், இது காட்டு தீயாக பரவி உலகம் முழுவதும் அனைவரும் இதை செய்து என்னுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள் என்று மகாபெரிவா நம் அற்புத ஆசானிடம் கூறி இதை கொடுத்தார். அதற்கு ஏகப்பட்ட பக்தர்களின் நல்வாழ்வு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த வழியில் இன்று நாம் காண இருக்கும் இந்த காணொளியை நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அப்படின்னு சொன்ன உடனே நீ மாத்திரை போட்டுக்க வேண்டாமா, மாத்திரை இல்லாமலேயே தூங்குவ அப்படின்னு. ஜிஆர் மாமா மாத்திரை இல்லாமே நீ தூங்குவேன்னு சொன்னது பெரியவா சொல்ற வார்த்தை அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் நாங்க கால் போச்சு, கால் கட் பண்ணிட்டு அவர் வெளியில பேசியிருக்காரோ கொஞ்சம் தள்ளி பேசினாரோ தெரியாது. எங்க பாக்கியம் ஜிஆர் மாமா அதிஷ்டானத்துல அவருடைய பாதம் இருக்கும்போது அங்கிருந்து பேசுறாரு அப்படிங்கறத நான் அன்னைக்கே இவளுக்கு சொன்னேன். நிச்சயம் இது சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு மட்டும் நிச்சயம் பரிபூர்ண நம்பிக்கை இருக்குன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். நான் சொன்னேன் நிச்சயமா இது நடக்கும், ஜிஆர் மாமா சொன்னால் நடக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி எனக்கு தைரியம் சொல்லிட்டே இருப்பா, நீ அதெல்லாம் கிடையாது, கர்ம வினை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பெரியவாளுக்கு, அது எல்லாத்தையும் நினைச்சா அதை செகண்ட்ல தூக்கி அடிச்சுடுவா அப்படின்னு இவர் எப்பவும் தைரியம் சொல்லிட்டே இருப்போம். ஸோ அன்னைக்கு ராத்திரியே எனக்கு தூக்கம் வந்துட்டு, அன்னைக்கு ராத்திரியே தூக்கம் வந்தாச்சு. டேப்லெட்டை போட வேண்டாம், நிறுத்திரு தைரியமா. பெரியவா மகாபெரியவா ஜிஆர் மாமா இவருடைய அனுகிரகத்துல இது நடந்திருக்கு, இவ்வளவு நடந்தது. அதனால மாத்திரை நிறுத்தியாச்சு. இந்த பிப்ரவரி 19 மார்ச் 19 நான் மாத்திரை. ஆனா டாக்டர் நல்ல டாக்டர் தான், அவரை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவரே சொன்னார் அவ்வளவு சீக்கிரம் அதை நிறுத்த முடியாதுமா, நிதானமா பார்த்து நிறுத்தலாம், பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் அப்படித்தானே சொல்லுவா டாக்டர். ஆனால் நான் சத்தியமா சொல்லுவேன், இது அப்படியே விட்டு இருந்தா நிறுத்திருக்கவே முடியாது. இது ஜிஆர் மாமா மகாபெரிவா அது மூலமா இது இவ்வளவு அனுகிரகம் இல்லாம நிச்சயமா நடந்திருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல. அதனால அப்படிதான் நடந்தது. அடுத்தது வேற ஒண்ணு, வயிற்றுல ஒரு இடத்துல எரிச்சல் இருந்தது. அது தினமுமே அது ஒரு இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி வயிற்றுல இருந்தது. இது சொல்லியிருப்போம் நாங்க ஜிஆர் மாமா கிட்டையும், அவர் சரியாயிடும் தான் சொன்னார். அதனால ஏதோ ஒரு கொடுத்த டேப்லெட்ல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். ஸோ அது ஏதாவது பிரச்சனையே பண்ண போறதே அப்படின்னு நினைச்சிருந்தோம் அந்த எரிச்சலுக்காக நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டை. அதனால நான் ஒரு நாளைக்கு சீரியஸா வேண்டிட்டேன். இது இதெல்லாம் குரு பூஜை போது நடக்கிறது இல்லையா நம்ம ஒவ்வொருத்தரையும், அதனாலதான் அது குரு பூஜையில வருது. அதனால நான் உடனே கிளம்பி டாக்டர் கிட்ட நான் முன்னாடியே வேண்டிட்டேன் பெரியவா கிட்ட, அவருக்கு நல்ல புத்தி கொடுத்து அவர் கொஞ்சம் மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம். நாங்க எங்க சொன்னோம், அவராவே சொன்னார். நானும் திங்க் பண்ணி பார்த்தோமா, இந்த டேப்லெட் வேண்டாம், இந்த சாதாரண ஒரு டேப்லெட் போட்டுக்கோ, ஒன்னும் ஆகாதுன்னு கொடுத்தாரு. அதை இப்ப எடுத்துட்டு இருக்கா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கா, எல்லாம் சால்வ் ஆயிடுத்து. எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சாப்பிடுறா. 2 தடவை பால் குடிக்கிறா ஒரு நாளைக்கு. நான் சாப்பிடுற எல்லா காய்கறியும் சாப்பிடுறா. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது குரு பூஜையோட மகிமை. 102 நாங்க எங்களுக்காக பண்ணல, எங்களுக்கு பிரச்சனையும் நாங்க சொல்லுவோம். நாங்களும் சாதாரண மனுஷா தான், மத்த பேருக்காகவும் வேண்டிக்கிறோம். இது போயிட்டே இருக்கு, நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்கு. ஜிஆர் மாமா குரு பூஜைனாலதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஜிஆர் மாமா இல்லைன்னா எதுவும் நடக்காது. அவருடைய அனுகிரகம் தான். நம்ம மகாபெரிவாளை நான் பார்த்தது ஏதோ ஒரு வாட்டி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. எனக்கே சின்ன குழந்தையா இருந்தவன் எனக்கு ஞாபகமே இல்லை.
ஆனா நான் ஜிஆர் மாமாவை தான் மகாபிரியாவை பாக்குறேன். குருவாயூர் போயிட்டு வரதுக்கும் ஜிஆர் மாமாட்ட ஆசீர்வாதம் தான் போயிட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான். அதுக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்தாரு. அங்க கொஞ்சம் கூட இந்த மாத்திரை இல்லாமலே கூட எரிச்சலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாமே இருந்தது. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி பெரிய போயிட்டு இருக்கு. ஆசீர்வாதம் கருணாமூர்த்தியான மகாபெரிவா தான் எல்லா விளையாட்டையும் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த குரு பூஜை எல்லாம் இதே மாதிரி இருக்கணும், இது மாறாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து நடக்கும்னு எதிர்பார்த்து எதையும் பண்ணல. அதை தான் பெரியவா எதிர்பார்க்கறா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே இதை பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டே எதையுமே பண்றது இல்லை. நம்ம குறைகளை நம்ம சொல்லதான் சொல்லுவோம். ஆனா அதுவே நடந்துடுறது அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்காம இருந்தா நிச்சயம் நடந்துடுறதுன்னு எனக்கு அனுபவபூர்வமா எனக்கு நல்லா தெரியுது. எங்களுடைய இதை இதோட முடிச்சுக்கிறோம். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபரிவா பாதமே சரணம். ஜிஆர் மாமா பாதமே சரணம். அற்புதாசம். ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.